ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜென்ரலாக வெஜிடபிள் ஷாப்புக்கு போனோன்னா கிழங்கு வகைகளில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி பொட்டேட்டோவுக்கு தான் கொடுப்போம். ஆனால் பொட்டேட்டோ ஃபுல் ஆஃப் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தரும். ப்ளஸ் அதில் நியூட்ரிஷன்ஸ் எதுவுமே இல்லை. ஆனால் கருணக்கிழங்கு சேனக்கிழங்குலலாம் நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. கருணக்கிழங்கு நமக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் இருக்காது. ப்ளஸ் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே நல்லது. ப்ளஸ் இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய வெரைட்டி ஆஃப் ரெசிபீஸ் இதை வச்சு நம்ம பண்ணலாம். அதை பற்றி டீட்டெயிலாக தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு ஒரு 5 to 6 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன், அது ஆப்ஷனல் தான். உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் யூஸ்வலாக புளி ஆட் பண்ண மாட்டேன், இருந்தாலும் இது டேஸ்டியாக இருக்கும். கருணக்கிழங்கு இந்த மாதிரி ஒரு 3 mm திக்னஸ்க்கு கட் பண்ணிவிட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணலாம், இல்லைனா தின் ஸ்லைசஸாகவும் நீட் வசமாகவும் நம்ம கட் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணுறது குழம்பு மிளகாய் தூள். மிளகாவை விட தனியாக அதிகமாக ஆட் பண்ணுறதுனால அந்தளவுக்கு காரம் இருக்காது. கருணக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு 75% அளவுக்கு நம்ம குக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 2 விசில் விட்டால் போதும். குக் பண்ணிவிட்டு நம்ம அதை குழம்புல ஆட் பண்ணலாம், குருமாவில் ஆட் பண்ணலாம். நம்ம உருளைக்கிழங்குலாம் தொக்கு மாதிரி பண்ணுவோம் இல்லையா, வெங்காயம் தக்காளி இல்லைனா வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணி அந்த மாதிரி தொக்கு பண்ணுறதுலையும் நம்ம கருணக்கிழங்கு ஆட் பண்ணலாம். ஒரு சிலர் கருணக்கிழங்குல ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி கூட பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸ்கில்லட்லேயும் பண்ணலாம், இல்லைனா நம்ம கடாயிலையும் பண்ணலாம். ஸ்கில்லட்டில் எப்படி பண்ணுறது, கடாயில் எப்படி பண்ணுறது, நான் ரெண்டுமே இன்றைக்கி காமிக்கிறேன். ஃபஸ்ட் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு அந்த ஸ்கில்லட் எந்த அளவுக்கு நம்ம டைரக்ட் ஃபயர் இதுக்கு கிடைக்குமோ அந்த அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணால் போதும். நான் பேலன்ஸ் இருக்கிறத எடுத்துடுறேன். நான் ஜஸ்ட் ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி கருணக்கிழங்குல ஆட் பண்ணேன். ஏன்னா ஃபஸ்ட்டு அது குக் ஆகணும். குக் ஆன பிறகு தான் நம்ம ரோஸ்ட் பற்றி யோசிக்கணும். ஃபஸ்ட்டு அது ஒரு 75% அந்த நல்லா குக் ஆன பிறகு நம்ம இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றினா தான் அது ஃபாஸ்ட்டாக குக் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஸ்கில்லட்லனா ஒரே பேன்லேயே நம்ம குக் பண்ணிவிட்டு அதே பேன்லேயே ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு வறுவல், கருணக்கிழங்கு வறுவல் எல்லாமே குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ரெசிபி. சாம்பார் சாதத்தோட சாப்பிட்றதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல், கருணக்கிழங்கு வறுவல் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கில்லட் யூஸ் பண்ணலைன்னா ஆர்டினரியாக இருக்க கடாயில் ஜஸ்ட் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி கருணக்கிழங்கை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தவாவில் போட்டு நம்ம வறுக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயே தவாவில் போடக்கூடாது. அதில் மூடி வச்சு ஒரு 10 minutes வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிடணும். இது சாப்பிடும்பொழுது நல்ல கிறிஸ்ப் இருக்கும். இந்த மாதிரி தோசை தவாவில் வறுக்கிறது நல்ல சிம்மில் வச்சுட்டு நம்ம இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி தவாவில் நம்ம ரோஸ்ட்லாம் பண்ணும் பொழுது தவாவும் நல்லா சீசனிங் ஆகும். நம்ம தோசை போடும்போது நல்லா வரும். யாமில் என்னெல்லாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இங்கே டெக்ஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஆட் பண்ணுறேன்.